ஹாய். ரவையை வச்சு இப்படி ஒரு டைம் கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்களேன். ரவையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி ரவையும் ஒரே ஒரு பொட்டேட்டோயும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொட்டேட்டோ மசிச்சு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு இப்போ கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதி வந்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ரவை கடாயில் ஒட்டாத அளவுக்கு அப்படியே திரண்டு வந்துடும். அந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஆறினதும் திருப்பியும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இப்போ சேப்புக்காக நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சென்டரில் சின்ன ஒரு ஓட்டை போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சேப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஆவியில் ஒரு 10 மினிட் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நல்லா ஆறுனது எடுத்து சேவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.